வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அச்சயம் சமையலறைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அச்சயம் சமையலறையோட ஆடி முதல் நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடி மாதம் ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தலையாடி இல்லைங்க, நம்ம சேனலுக்கும் இந்த வருஷம் தலையாடி. அதனால் இந்த தலையாடியை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் முதல்லையே வெள்ளிக்கிழமையில ஆரம்பிச்சிருக்கு. எப்போவுமே ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷமானது இல்லையா? நம்ம ஆடி வெள்ளியை எப்படி ஆரம்பித்தோன்னு பார்க்கலாமா? வாங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முதல் பூஜை வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நான் நிலப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுங்கிறது நம்ம பாரம்பரியமாக செய்கிற வேலைகள். இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனாலும் இது நான் ரெகுலராக செஞ்சிட்ருக்கேன். என்னோட எல்லா வெள்ளிக்கிழமைகள்லேயும் இந்த வேலையை நான் ரெகுலராக செய்வேன். மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டுட்டு அப்புறமா தான் நான் பூஜை வேலைகளை ஆரம்பிப்பேன். இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் சிம்பிளாக தான் போட போகிறேங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன். நீங்கள் பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரியான வேலைகளை மட்டும்தான் செய்கிறேன். அது எப்படி நான் செய்கிறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மஞ்சள் குங்குமம் படிக்கு ஏன் வைக்கிறோன்னா, இந்த வாசல் படியில் தான் மகாலட்சுமி தாயாரும் நம்ம குலதெய்வமும் வசிப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குன்னு எனக்கு ஒரு பெரியவங்க சொன்னாங்க. அதனால் அப்போ இருந்து நான் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு வெள்ளிக்கிழமையில் தவறாமல் கோலம் போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த செய்ய ஆரம்பித்ததுலேருந்துமே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் நான் இந்த வேலையை எப்பவும் ரெகுலராக செஞ்சிருவேன். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எனக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு சாமி கும்பிட்டாதான் நிறைவாக இருக்கும். அதனால் இந்த வேலையை நான் எப்பவும் கரெக்டாக செஞ்சுடுவேன். என்னால் முடிகிற வரைக்கும் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆஃபீஸ்க்கு போக லேட்டானா கூட 5 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்லன்ட்டு இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஆஃபீஸ் கிளம்புவேன். அதனால் எனக்கு பிடிச்ச வேலையை நிறைவாக செய்கிறது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த வேலைகளை தவறாமல் எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் செஞ்சிருவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்வீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. படிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டாச்சு. வாங்க இனிமேல் போய் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். விளக்கேற்றி சாம்பிராணி ஊதுபத்தி காமிச்சா என்னோடய பூஜை முடிஞ்சுது, அவ்வளோதாங்க. பிரசாதமாக அச்சு வெல்லம் தான் வச்சுருக்கேன். ஆஃபீஸ் போகிற வேலைகளுக்கு நடுவில் என்னால் பிரசாதம்லாம் செய்ய முடியாது. அதனால் அச்சு வெல்லத்தை வச்சு சாமி கும்பிட்டேன், அவ்வளோதாங்க. வாங்க என்னோட துளசி செடியை பார்க்கலாம். இந்த துளசி செடியை நான் 10 வருஷமாக வச்சிட்ருக்கேன். ஆனாலும் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. தொட்டியில் இருக்கிறனாலேயும் என்னமோ இது பெருசாக வளர்றதில்ல. அதனாலும் எனக்கு இது கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. டெய்லி காலையில் குளிச்சுட்டு துளசிக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டால் என்னோட நாளே அன்னைக்கு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கும் அதே வேலைகளை செஞ்சுட்டேன். என்னோட துளசி மாதாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். அவ்வளோதான் என்னோட வெள்ளிக்கிழமை ரொட்டீன் முடிஞ்சுது. சாயந்தரம் 4 மணிக்கே பர்மிஷன் சொல்லிட்டு வந்தாச்சு. வரும்போதே குச்சி தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததும் தேங்காவை நினச்சி இந்த குடுமையெல்லாம் பிச்சுட்டு கத்தியை வச்சு சுரண்டிகிட்டு இருக்கேன். அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது மண்ணில் வச்சு தேய்ச்சி உரசுவோம். அது ஒரு வேடிக்கையாக என் தேங்காய் ஃபஸ்ட்டு உரையுதா உன் தேங்காய் ஃபஸ்ட்டு உரையுதான்னு பார்க்கலான்னு பார்ப்போம். அந்த ஞாபகத்தில் கல்லை வச்சு உரசடி இருந்தான்னு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாரு. சரின்னு அதையும் வச்சு நல்லா உரசி அந்த தேங்காவை முழுன்னு ஆக்கியாச்சு. அவ்வளோதாங்க, தேங்காவை நல்லா முழுன்னு ஆக்கியாச்சு. இப்போ தேங்காய்க்குள்ளே போடுற பூரணங்களை ரெடி பண்ணலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு அது மேலே வடசட்டி வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு பாசி பருப்பு போடுறேன். என்னோடய வழக்கு ரொம்ப குட்டி வழக்கு தான். அதில் 1.5 கப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதாங்க. அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். சிம்மில் வச்சே வருங்க, ஹையில் வச்சிங்கன்னா பருப்பு தீஞ்சிடும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இது காலையில் நான் போகும்போதே அரிசி ஊற வச்சுட்டு போயிடுந்தேன். அந்த அரிசியிலேயே கொட்டி கொஞ்ச நேரம் பருப்பு ஊற வச்சுக்கலாம். பருப்பு ஊறினா நல்லாயிருக்கும். அரிசியை காலையிலேயே ஊற வச்சுட்டேன். அந்த ஊற வச்ச அரிசியிலே இந்த பருப்பையும் கொட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நடக்கல்லையை கொட்டி வறுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வடை சட்டியில் வச்சு சிம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா இந்த தோலெல்லாம்
தேய்ச்சோம்னா வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு நடக்கல. அதை எடுத்து ஒரு ஓரமாக தட்டில் வச்சுட்டு அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கணும். எள்ளையும் சிம்லேயே தான் வறுக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா எல்லாம் தீஞ்சிடும். அதனால் சிம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே எள் நல்லா பொரிஞ்சு வந்துடும். எள் நல்லா பொரிஞ்சதுமே எடுத்து தட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம நடக்கலையே தேய்ச்சி உமியெல்லாம் எடுத்து வச்சாச்சு, எள்ளையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ தேங்காவை ஓட்டை போட்டுக்கலாம். நல்லா ஓட்டை பெருசாக ஆகிற அளவுக்கு ஓட்டையை போடணும். கோனூசி வச்சு குத்தி அந்த தண்ணியை பூரா வெளியே எடுத்துருங்க. அந்த தண்ணியை ஒரு கப்பில் பிடிச்சி வச்சுருங்க. அப்போ தான் அந்த தண்ணி பின்னாடி ஊற்றணும் தேங்காய் பூரணத்துக்கு. அப்புறம் ஓட்டையை நல்லா பெருசு பண்ணிவிட்டு பூரணத்தை ஒன்றா போடுங்க. ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு கலந்த கலவையை போட்டு நல்லா மைக்கோதி வச்சு குத்துனா உள்ளுக்குள்ளே போயிடும். அப்புறமா கொஞ்சமாக எள், அடுத்தது நடக்கல்ல, அப்புறம் வெல்லம்னு ஒன்றா மாற்றி மாற்றி போட்டு இந்த தேங்காயை நல்லா ஃபில் பண்ணணும். ஒரு அரை தேங்காய் அளவுக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணணும். மைக்கோதி வச்சு நல்லா உள்ளெல்லாம் கிளறி விடணும். அப்போ தான் அந்த பூர்ணம் தண்ணி எல்லாம் ஒன்றா கலக்கும். எல்லாம் ஒன்றா கலந்தால் தான் உங்களுக்கு வேகிறப்ப ஒரே ஈவனாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்காவெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த குச்சியை வச்சு தேங்காவில் அடித்து நல்லா டைட் பண்ணிக்கணும். தேங்காவை பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நல்லா பிடிச்சி குச்சியை வச்சு அடித்து டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மஞ்சளெல்லாம் பூசி நல்லா குங்குமம் வச்சு தேங்காவை சுட வேண்டியது தான். இதோ பாருங்கள், நம்மளோட தேங்காய் சுடுறதுக்கு குச்சி தயாராகிடுச்சு. அடுத்ததாக தேங்காவை சுடலாம் வாங்க. நான் இன்றைக்கி கேஸ் அடுப்பில் தான் தேங்காவை சுட போகிறேன். தேங்காவை வச்சு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக சுட வேண்டியது தான். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தேங்காவில் உள்ளே இருக்க பூரணம் வேகாது. அதனால் சிம்மிலையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காவை நேராக வச்சிங்கன்னா அடியில் இருக்க பூர்ணம்லாம் வேகும். இப்படி சைடில் வைக்கிறப்ப சுற்றி 4 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டோம்னா இதை பாருங்கள், தேங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பிடிக்கும், சிம்லேயே இருந்தாலும் பிடிக்கும். வீட்டுக்குள்ளே செய்கிறது கொஞ்சம் பாதுகாப்பில் தான், பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சது பயந்துக்காதீங்க. அது தொட்டி பிடிச்சதுனால அப்படி இருக்குது. குச்சியும் பிச்சுக்கிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அவ்வளோதான், ஆறிடும். எடுத்துகிட்டு போய் நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நல்லா பிடிச்சிருக்கு. அதை ஊதி அணைச்சாச்சு, ஆற வச்சாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம சுட்ட தேங்காயை கொண்டு பிள்ளையாருக்கு படைச்சா அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம பிள்ளையாருக்கு முதல்லலாம் நிறைய பேர் தேங்காய் படைப்பாங்க. இப்போ படைக்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க போல். நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் தான் படைச்சிருந்தாங்க. நானும் என்னோடய தேங்காவை வச்சு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம தேங்காய்க்குள்ளே பூரணம் எப்படி நல்லா வெந்திருக்கு. தேங்காயும் நல்லா வெந்துருச்சு. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தேங்காய் சுடுற பழக்கம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஆடி 1 தேங்காய் சுடுற விசேஷத்தை ரொம்ப நல்லபடியாக முடிச்சிட்டேன். நீங்களும் உங்களோட வீட்டில் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்த்துங்கள் நண்பர்களே. வளரட்டும் நம்ம அச்சயம்.